வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, நீங்க திருமலா ஸ்ரீவாரி தர்ஷனத்துக்கு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வரணும் நினைச்சீங்கன்னா, ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ல மேக்ஸிமம் பக்தர்கள் ட்ரை பண்ணுவாங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் புக் பண்ணிட்டு வரணும். ₹300 டிக்கெட்ன்றது புக் பண்ணணும் என்ற கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படியும் ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் டிக்கெட்ஸ்ன்றது இந்த மாசம் 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட்ன்றது நான் நேற்று ஷேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலா ₹300 ஸ்பெஷல் என்ட்ரின்றது 1 by 1 ரிலீஸ் பண்ணும்போது லாஸ்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க ₹300 டிக்கெட் ரிலீஸ் பண்றத வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நான் 2-3 வாட்டி கூட இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே போல இது பெஸ்ட் ஐடியா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நான் இது மாதிரி சொல்லி நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ₹300 ஸ்பெஷல் டிக்கெட்ன்றது அவங்க புக் பண்ற டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்ஜித்த சேவா டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ? மே 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு ஆர்ஜித்த சேவாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. நீங்க அதுல ட்ரை பண்ணலாம். ₹500 ஈச் டிக்கெட். ஓகேங்களா? ஸோ அதுல உங்களுக்கு மேக்சிமம் சஹஸ்ர தீபாலங்கார சேவா டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈஸியா கிடைக்கும். கல்யாணோற்சவம் பண்றது கொஞ்சம் ஃபாஸ்டா புக் ஆயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, சஹஸ்ர தீபாலங்கார சேவா இல்லைன்னா ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவா இதுங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இந்த கல்யாணோற்சவம் விட்டுட்டு. ஓகேங்களா? இதுல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல ட்ரை பண்ணுங்க. அதுல கிடைக்கலையா, நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா சேம் அன்னிக்கே, அதாவது ஆகஸ்ட் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட ₹500 விர்ச்சுவல் சேவா தர்ஷன் டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ? இந்த மே மாசம் 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்ஜித்த சேவால கிடைக்கலன்னா சேம் டே மத்தியானம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ற ₹500 தர்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அது கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. இதுல முக்கியமான பாயிண்ட்னா சேவாஸ்க்கு பிசிக்கலி அலோவ் பண்ண மாட்டாங்க. ₹300 தர்ஷன் இருக்குல்ல, அந்த கியூ லைன்ல அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ஆர்ஜித்த சேவாஸ்ல புக் பண்ணா சேவா பிளஸ் தர்ஷனம் சுபுதம் என்ட்ரி மூலியமா அலோவ் பண்ணுவாங்க. இந்த ₹500 விர்ச்சுவல் சேவா தர்ஷன்ல சுபுதம் என்ட்ரில அலோவ் பண்ண மாட்டாங்க. ₹300 கியூ லைன் இருக்குல்ல, அதுல அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது செகண்ட் ஆப்ஷனா, இதுல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இதுல கூட கிடைக்கலன்னா நீங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ன்றது நீங்க அதுல புக் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டுத்துலயே உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க அதுலயே ட்ரை பண்ணுங்க. ஆகஸ்ட் மாதம் தர்ஷனத்துக்கு வரணும் நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இந்த ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்ன்றது மே 25ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஜென்ரலா ₹300 தர்ஷனம்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். இப்ப நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ₹300 தர்ஷனம்ன்றதுக்கு மேல அது மேல தான் ஃபுல் ஃபோக்கஸ் வச்சு புக் பண்ணுவாங்க ஜென்ரலா. அதர் ஸ்டேட் பீப்புள் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்ஜித சேவாஸ், ₹500 விர்ச்சுவல் சேவா, அப்படி இல்லைன்னா ஃபைனலா ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் ₹300 ஸ்பெஷல் என்ட்ரியே ட்ரை பண்ணுவாங்க. அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டுத்துல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். எல்லா பக்தர்களும் மேக்ஸிமம் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நீங்க கஷ்டப்படாதீங்க. ஓகேங்களா? இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஏஐ சிஸ்டம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் மூலியமா தர்ஷனத்துக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. கமெண்ட்ஸ்ல கூட பாருங்க, 2-3 பேர் பக்தர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. நாங்க எந்த டோக்கன் இல்லாம தர்ஷனத்துக்கு போனோம், 4 ஹவர்ஸ்லயே முடிச்சுட்டு வந்துட்டோம் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட டிடிடி பிரஸ் நோட்ல ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த ஏஐ சிஸ்டம் மூலியமா நாங்க 8 மணி நேரம் எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் கூட 8 மணி நேரத்திலேயே முடிச்சுட்டு வெளியே வர்ற மாதிரி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வீக் டேஸ்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சிஸ்டத்துல ஏஐ சிஸ்டத்துல ஒரு ரெட் மார்க்ன்றது ஒரு கிரியேட் பண்ணி அந்த ரெட் மார்க் தாண்டி வராம இருக்கிற மாதிரி, அதாவது 8 ஹவர்ஸ்லயே பார்த்துட்டு வெளியே வர மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கிளியர் ஆயிடும். அப்போ எந்த டோக்கன் இல்லாம போற தர்ஷனம் கூட ஃபாஸ்டா பார்த்துட்டு நம்ம வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அது பார்க்கலாம். அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.